அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தினாக்கா, இப்போ தாவேகாவை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தினாக்கா துப்புறாங்க. தூன்னு ஏன் துப்புறாங்கனாக்கா, அந்த 41 பேருக்கு வேலை கொடுத்தாங்களே, அதில் 31 பேருக்கு அரசு பணி. ஸோ அதை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ரத்து பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் வேலைனாக்கா அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கேன். சரிங்களா? 2009 பிகாம் படித்து முடித்தேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னாக்கா, இந்த திருவண்ணாமலையில் கல்லூரி புத்தகங்கள் வாங்கிறதுக்கு ஒரே ஒரு புக்கு கடை தான் இருந்துச்சு. சரிங்களா? அந்த ஒரு புக் கடையிலையும் புக்ஸு ஸ்டாக்ஸு இருக்கும். இல்லைனாக்கா என்ன பண்ணணுன்னாக்கா, நாங்கள் வேலூர் போகணும், அப்படி இல்லைனா சென்னை போகணும். சரிங்களா? கல்லூரி புஸ்தகத்துக்கே இவ்வளோ தூரம். சரிங்களா? போட்டித் தேர்வுக்காக படிக்கணும் அப்படின்னாக்கா அந்த புக் ஸ்டாப்பில் புக்ஸு இருக்காது. அப்போ போட்டித் தேர்வுக்கான புக்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா எங்கே போகணும்? என்னுடைய ஒரே ஆப்ஷன் ஒன்று வேலூர் போகணும், அப்படி இல்லைனாக்கா சென்னை போயிடணும். பெஸ்ட்டாக என்ன போகணும்? சென்னை தான் போயிடுவோம். ஒரு புக்கு வாங்கினாக்கா சென்னை தான் போகணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா, நாங்கள் சென்னையில் போய் வாங்கின புக்கு இப்போ கல்லூரி புத்தகங்கள் விற்கிறதுக்கு 2-3 கடை வந்திருக்கு. சரிங்களா? இப்போ 2 கடை எனக்கு தெரிஞ்சு 2 கடை இருக்குது. அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒன்று. அதிலே வந்து பார்த்தினாக்கா அந்த போட்டித் தேர்வுக்கான புக்ஸுக்கு வந்து அந்த புத்தக கடையில் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூல் புக் விற்கிற கடையிலையும் இப்போ நிறையா வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் அங்கே போயிட்டு, நாங்கள் சென்னையில் அன்றைக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புஸ்தகத்தை இன்றைக்கி கிடைக்குதுனாக்கா, அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம்? அந்த புஸ்தக கடையில் போய் கேட்டிருக்கோம். கேட்டதுனால ஸோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கிறதுக்கான புஸ்தகம் திருவண்ணாமலையில் போட்டித் தேர்வுக்கான திருவண்ணாமலையில் வந்து புத்தகம் கிடைக்கிறதுக்கு அன்றைக்கி நாங்கள் போய் கேட்டோம். சரிங்களா? அரசு தேர்வுக்கு நீங்கள் இப்போ துப்புனீங்க இல்லைங்களா? அரசு தேர்வுக்கு போட்டித் தேர்வுக்கு ஒருத்தராச்சும் அந்த சம்ஸ் எடுத்து போட்டு பார்த்தீங்களா? அந்த கணக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனுடைய கேள்விகள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு அரசு தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அரசு தேர்வுக்காக படிக்கிறோம். சரிங்களா? இப்போ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் ஒரு வேளை நாம் தமிழ் கட்சி தப்பாக சொல்லியிருந்தாக்கா நாம் தமிழ் கட்சிக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாருக்கு சொன்னாங்க? தமிழ்நாட்டு அரசுக்கு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ டெல்லிக்கு வேறு போயிருக்கீங்க. டெல்லிக்கும் நாங்கள் போகிறோம். சரிங்களா? இப்போ யாருடைய நலனுக்காக நீங்கள் துப்புறீங்க இல்லையா? உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு புரிதல் கூட உங்களுக்கு இல்லை. ஒரு படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு இதுவாக போயிடுச்சு. அரசு வேலைனாக்கா அதோடைய எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? ராப்பகலாக படிக்கணும். நீங்கள் வாட்டெலாம் வருவீங்க, அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போயினே இருப்பீங்க. ஜட்ஜி சொல்கிறாருல. இப்போ நீங்கள் போடுற பதிவுக்கெலாம் வந்து பார்த்தினாக்கா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி போட்டாக்கா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு புரிதல் வேணாம் உங்களுக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போகிறீங்களோ?